கிடையாது. எல்லா ஆக்டருமே அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வருஷம் அரசியல் தான். ஒரு சைடு பராசக்தி அரசியல், ஒரு சைடு டிவிக்கு அரசியல். இந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க, ஹிந்தி வேணா ஹிந்தி படிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம தாய்மொழி என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஹீரோஸ் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ரவி எப்படி ரவி நம்ம பார்க்குற விஷயங்கள் தான். இந்த ஜாப்காக ஹிந்தி ப்ரேயர் கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்குது. வழக்கம் போல பிளாக் பஸ்டர் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் யாருமே கம்மியே கிடையாது. எல்லா ஆக்டருமே அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி எனக்கு ரவி ரொம்ப பிடிக்கும். இஸ் அ சார்மிங் ஆக்டர். பட் ஆனால் இதில் வில்லனாக பார்த்துட்டு மோகன் மேலே ஒரு கோவம் வர மாதிரி ரவி மோகன் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. இனிமேல் இது மாதிரி வில்லன் ரோல் அவர் நிறைய பண்ணால் சூப்பராக இருக்கும். படம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட ரூலும் கரெக்டு. எல்லாத்தோட ரூலும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயம் ரவியோட புதுசாக ஒரு ரோலில் பார்க்குறச்ச கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. பட் அவரோட வயசு நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், ஆக்சுவலி கரெக்டு தான். பட் நம்ம வந்து அதை இப்போ பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது ஃபுல்லாக இன்சிஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு அது பெருசாக தெரியல. பட் சம்டைம்ஸ் அதை கற்றுக்கிறது ஒரு விதத்தில் நம்மளுக்கு நல்லது தான். பட் ஃபுல்லாக லாங்குவேஜ் இன்சிஸ்ட் பண்ண வேணாம் நினைக்கிறோம். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம் எல்லாரும். அதர்வாவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்கே வில்லன் ரோல் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா எமோஷனாக இருக்குது ப்ரோ. பார்க்கும்போது நல்லா எமோஷனாக கனெக்ட் ஆகுது எல்லாருக்கூடையும். சூப்பராக இருக்குது. ரொம்ப கனெக்ட் ஆகுது. எல்லாம் இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் தான். இந்த ஜாப்காக ஹிந்தி ப்ரேயர் கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ. படம் குட். உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் லாஸ்ட்டு மதராசியை பார்க்கும்போது கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. இது கான்செப்ட் வேறு, அது கான்செப்ட் வேறு. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதுவுமே கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து எல்லாருமே பார்க்கலாம் நம்ம மொழி பற்று எப்படி இருக்குதுன்ட்டு. வெறின்றது வேறு, பற்றுன்றது வேறு. ஸோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க, ஹிந்தி வேணா ஹிந்தி படிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம தாய்மொழி என்றைக்கும் மறக்கக்கூடாது. இப்போ நம்ம தாய்மொழி என்றைக்குமே என்னது தமிழில் வந்து நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருவோம். அம்மான்றது சொல்லும் போது ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லாருமே கற்றுனா அம்மான்னு தான் நம்ம சொல்லுவோம். யாரும் வந்து வேறு லாங்குவேஜில் மதர் அப்படின்னு தான் சொல்ல மாட்டோம். ஒரு அடியோ கீழே விழும்போது அம்மா அப்படின்றது தான் சொல்லுவோம். அதை பற்றி தான் தாய்மொழி எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். உண்மையிலே க்ரௌத் பயங்கரமாக இருக்கா போல. டைலாக் டெலிவரி, ஃபேஸ் ரியாக்ஷனு, அந்த என் செந்தமிழை காக்க பெரும் சேனை என்றும் ஒன்று அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது உண்மையிலே. ஐயோ, அவரை பார்த்து தாங்க டென்ஷன் ஆகிட்டேன். ஒரு லேடி அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சார் குழந்தை இருக்குது சார் அப்படின்னு. அது கூட பார்க்காம இப்படி ஒரு கண்ணை காமிச்சால் தான் சுட வச்சுருவா போல. அப்போ எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சு அந்த ஆள் மேலே. என்ன இப்படி இருக்காரு அப்படியே ஆன் ஸ்க்ரீனில் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தார். அப்படிலாம் இல்லை, ஆல்ரெடி தண்ணி வருவானே. அப்புறம் வந்து நிறைய இதில் அவர் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்காரு. டிவிக்கே ப்ரோ கண்டிப்பா இந்த வருஷம் அரசியல் தான். ஒரு சைடு பராசக்தி அரசியல், ஒரு சைடு டிவிக்கே அரசியல். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒன்று மொழி போருக்காக, இன்னொன்று வந்து அரசியல் பற்றி பேசுறது. ரெண்டுமே இந்த வருஷம் அரசியல் தான். கண்டிப்பா டிவிக்கே தான். டிவிக்கே அவ்வளோதான். என்ன சொல்ல வராங்க? ஆக்சுவலாக ஹிந்தி பேசுகிற ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது கனெக்ட் ஆகும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்க தமிழே பேசுறது இல்லை. தமிழ் கற்றுக் கொடுக்கணுன்ற ஆர்வம், தமிழ் படிக்கணுன்ற ஆர்வம் இதை பார்த்து கொஞ்சம் பேருக்கு வரலாம். இதில் நல்ல இம்பாக்ட் இருக்குது. இந்த பொங்கலுக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமரனுக்கு அடுத்து பெஸ்ட் மூவி எஸ்கே ஓடுது இது. நல்லா இருக்குண்ணா. அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. எப்பயும் போல தான். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் வந்து ஃபைட்டிங் சீன்ஸ் அந்த மாதிரி இடத்துல போட்டிருக்காங்க. பட் நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த பொங்கலுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா. கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஏன்னா எங்கள் தளபதி படத்தை தான் மிஸ் பண்ணுறோம். மற்றபடி ஓகே. எஸ்கே படம் செம்மையாக தான் இருக்குண்ணா. ஃபேமிலியோட பார்க்குற படம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு ஹிந்தி திருப்பண்ணும் போது ஒரு கேட்டகரிக்கு மட்டும் புரியாமல்
இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைங்க பார்த்தாலும் புரிகிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எலிவேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லீடான ரோல். ஓகே ஓகே ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது ஸ்பேஸ். அப்படிலாம் கிடையாது. வில்லனுக்கும் கரெக்டான ஸ்பேஸ் இருக்குது. அவர் சீனியர் ஆக்டர்ன்றனால அவருக்கு கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயனும் அவரோட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது. மியூசிக்குமே பயங்கரமாக இருக்குது படத்தில். அமரன் படம் இதுக்கு அடுத்தது வந்த எல்லா படம் மாதிரியே இந்த படமும் சூப்பராக ஓடும். கண்டிப்பாக படம் சூப்பராக எல்லாருமே போய் பாருங்க. படம் எல்லாரும் குறை சொல்லுவாங்க, குறைலாம் ஒன்றுமே கிடையாது. படம் சூப்பராக இருக்குது. என்ன கட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓடிடியில் விடும்போது ஃபுல்லாக விட்டால் சூப்பராக இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லை. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பக்கா அவங்கவுங்க ஆக்டிங்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோல் ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன் ரோலுக்கு பக்காவாக இருக்காரு. போகன் படத்தில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு வில்லன்ல. இதில் பெருசாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். ஆனால் இதில் பேசியிருக்க அரசியல் புரியுதா? ஹிந்தி இம்போசிஷன் பற்றி புரியல. ஹிந்தி இம்போசிஷன் ஸோ என்ன மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? போல்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ யாரோட கேரக்டர்? 3 ஹீரோஸ் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ரவி எப்படி பண்ணி ரவி மோகன் எப்படி அவரோட அது யூனிக்